Cappuccina, cappuccina. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு ஃப்ராங்கென்ஸ்டைன், அதாவது 1930s வந்துச்சுல. ஸோ அந்த மூவியோட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி 1930s சிகாகோல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ராங்கன் இப்போ கிட்டத்தட்ட செஞ்சுரி பிளஸ் அலைவா இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா லோன்லியா ஃபீல் பண்றாரு, சீக்ரெட் லைஃப். ஸோ தனக்கு ஒரு கம்பெனியன் தேவை, ஒரு பிரைட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர், அந்த மேட் சயின்டிஸ்ட் டாக்டர் அனிஹில் அவங்கள வந்து அப்ரோச் பண்றாரு இந்த மாதிரிட்டு. பட் அதே சுச்சுவேஷன்ல அங்க உள்ள ஒரு லோக்கல் பார்ல ஒரு மாப்ஸ்டர்ட்ட ஹீரோயினான ஜெசிகா பேக்லே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பார் டெண்டர்ஸ் அவங்கள ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துலயே ஸ்பாட் அந்த டெட்டுக்கு ரீஅனிமேட் பண்ணி ஒரு பிரைட கிரியேட் பண்றாங்க, தன்னோட வேவ் லென்த்துக்கு செட் ஆகுற மாதிரி. தன்னோட லைஃப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தன்னோட அந்த பிரைடை கிரியேட் பண்றாரு ஃப்ராங்கென்ஸ்டைன் டாக்டரோட ஹெல்ப்போட. ஸோ இப்போ இவங்க சீக்ரெட் லைஃப் லீட் பண்றாங்களா, இல்ல சொசைட்டில வெளியில வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்களா, என்னென்ன மாதிரியான நடந்துச்சு இவங்களுக்கு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த பிரைட் ரீமேக்கா அப்படின்னு கேட்டா ரீஇமேஜினிங் அப்படின்னு கூட சொல்லலாம். மேகி ஜில்லன்ஹால் இயக்கிய த பிரைட் ஒரு சாதாரண ரீமேக் இல்லை, இது ஒரு கிளாசிக் மான்ஸ்டர் ஸ்டோரிய ஒரு மாடர்ன் ஃபெமினிஸ்ட் பங்க் ஸ்டைல்ல மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணாங்க, ரீஇமேஜினிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இன்ஸ்பயர் எடுத்தது வந்து கிளாசிக் ஹாரர் ஃபில்மான பிரைட் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டைன். ஸோ அது வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் நாவல்ல இருந்தது. ஓகே, ஸ்டோரி வந்து 1933 சிகாகோல செட் பண்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இறந்த பெண்ணை வந்து ரீஅனிமேட் உயிர்ப்பிக்கிறார். ஸோ உயிர் தெழுந்த அந்த பெண் வந்து தன்னோட ஐடென்டிட்டியை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ சொசைட்டியோட ரூல்ஸ்க்கு எதிராக வந்து அவ வந்து ஒரு கிளர்ச்சி செய்யறா, ஒரு ரிபலியனா இருக்கா. லவ், ஃப்ரீடம், ரிவெஞ்ச் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கயாட்டிக் ஜேர்னி தான் இந்த படம். சோ முக்கியமா லீட் கேரக்டர் பிரைட் இடா அப்படின்ற கேரக்டர்ல ஜெசிகா பெக்லேயும், ஃப்ராங்கென்ஸ்டைன் அந்த ஃப்ராங்க் மான்ஸ்டரா வந்து கிறிஸ்டியன் பேல் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர், டார்க் காமெடி, ஒரு மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ், சோசியல் சட்டைர், அப்புறம் வந்து ஒரு போனி கிளைட் ஸ்டைல்ல வந்து ஒரு மான்ஸ்டர் ரிபலியன் ஃபிலிம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம் இந்த படத்தை. பியூட்டிஃபுல் பட் மெஸ்ஸி. இந்த படம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப மெஸ்ஸி, ஆனா அந்த மேட்னஸுக்குள்ள ஒரு அழகு இருக்கு. ஸோ மேகி ஜில்லன்ஹாலோட அந்த ஆம்பிஷன் பிரமாதமான எக்ஸிகியூஷன்ல சின்ன குழப்பம் இருக்கு. சில இடத்துல வாவ் அப்படின்னு யோசிக்க வச்சாலும் அதே சமயம் இதுல லாஜிக்கே இல்லையே, யாராவது கேட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். முக்கியமா த லீட்ஸ் ஜெசி வெர்சஸ் பேல். மெயினா ஜெசி பேக்லே ஆக்டிங்ல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. டோட்டல் மேட்னஸ். அவங்க பர்ஃபார்மன்ஸ் லவுடா அன்பிரடிக்டபிளா இருக்கும். அக்சென்ட், மூட், பர்சனாலிட்டின்னு எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டயலாக் கொடுக்குறாங்க. இட்ஸ் இம்ப்ரெசிவ், பட் கேரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பட் கிறிஸ்டியன் பேல் as Frank, he is just brilliant. ஒரு குவைட் சேட்னஸோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் நாட் யுவர் டிபிக்கல் ரோரிங் மான்ஸ்டர். he is just weary and lonely. யாராச்சும் கூட பேசினா போதும்னு இருக்கிற ஒரு மான்ஸ்டர். தட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. த கிரியேட்டிவ் கயாஸ் ப்ராப்ளம் அந்த மெஸ்ஸினஸ் தான். மேகி ஜில்லன்ஹால் எல்லா ஐடியாஸையும் ஒரே படத்துல கொட்டிட்டாரு. ஸோ மான்ஸ்டர் மூவி, ஹாலிவுட் நோஸ்டாலஜியா, ஃபெமினிஸ்ட் தீம்ஸ், கிரைம் த்ரில்லர், இட்ஸ் டூ கிரௌடட். சடனா மேர்லின் டஸ்டி ஸ்டைல்ல ஒரு மியூசிக்கல் நம்பர் வருது. நான் என்ன பாக்குறேன்னு தெரியல. இட்ஸ் பிளேஃபுல் வித் ஃபிலிம் ஹிஸ்டரி, பட் சில நேரம் ரேண்டமா ஏதோ சீன்ஸை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. சப்போர்ட்டிங் கேஸ்ட் அண்ட் விசுவல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனட் பேனிங் brings calm intelligence and Jake Gyllenhaal as Ronnie Reed is fun to watch in those 1930s style music clips. பீட்டர் சார்ஸ்காட் அந்த டிஃபெக்டிவ் கரெக்டா ஃபிட் ஆயிருக்காரு. ஸோ அதிகமா அதாவது அதிசயத்தை பார்த்து மாதிரியான ஒரு கேரக்டர். விசுவலி த ஃபில்ம் இஸ் ஸ்டன்னிங். 1930s அமெரிக்காவை ஒரு எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன்ல காட்டியிருக்காங்க. ஸ்பெஷலி அந்த மூவி தியேட்டர் சீக்வன்ஸ் வேர் ரியல் மான்ஸ்டர்ஸ் அப்பியர் அப்படின்னு சொல்லலாம். கயாட்டிக் அண்ட் ஆட்லி என்டர்டைனிங். த வேர்டிக் முக்கியமா சொல்லணும்னா the films never settles on a clear tone. சில நேரம் tragedy, சில நேரம் டார்க் காமெடி, சில நேரம் கமெண்ட்ரி ஆன் ஜெண்டர் அண்ட் பவர். எல்லாமே நாய்ஸ் மாதிரி தோணுது. ஐடென்டிட்டி அப்புறம் ஃப்ரீடம் பத்தி வர்ற லாங் ஸ்பீச்சஸ் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு. ஸ்டில் இந்த படம் போரிங் கிடையாது, மெஸ்ஸி தான், ஆனா டெஃபினெட்லி நாட் போரிங். இட்ஸ் ஹார்ட்லி டு சே இட்ஸ் a குட் ஃபிலிம், பட் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஜஸ்ட் கோ வாட்ச் வித் ஃப்ளோ அண்ட் எம்ப்ராஸ் த மேட்னஸ், யூ மைட் ஆக்சுவலி என்ஜாய் த வைப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் என்ன பொறுத்தளவு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.